மகாநதி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. நீயும் கர்ப்பமாக இருக்கிறன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நானும் உன்னை கங்காவை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துருப்பேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா எனக்கு தெரியாதா நீ எப்படி என்னை பார்த்துருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. காவேரி கிட்ட பேசுகிற வார்த்தை எல்லாம் நம்ம கங்காவை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா விஜய் தம்பி காலையிலேயே மட்டனெல்லாம் சாப்பிடுவாரல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மட்டனும் எடுத்துக்கிறியாம்மா, அப்புறமா எடுத்துக்கலாமா, இப்போல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டி காலையிலலாம் அவர் சாப்பிட மாட்டாரா, சாப்பிடுவார் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கவும், கங்காவும் அந்த இடத்துல இருக்காங்க. குமரன் தம்பி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி மட்டனு சிக்கனு இது எல்லாமே கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போக சொல்லு அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லிடுறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு சரிம்மா அப்படின்ற மாதிரி ஏதோ ஏனோ தானோன்ற மாதிரி பதில் சொல்கிறாங்க. காவேரி இருந்துட்டு கங்கா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. கங்காவோட மனநிலைமை சரியில்லை. விஜய் வந்த உடனே என் புருஷனை வேலைக்காரி மாதிரி ஆக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான பிரேம முடிச்சிருக்காங்க. இனி மகாநதி சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.